வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் சாப்டர்லேருந்து ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது பார்ட் நம்பர் 6 நம்ம சொல்யூஷன் சாப்டரில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2026-27 பேட்ச்க்கான பார்ட் நம்பர் 6 வீடியோவாக இந்த சாப்டரில் வரப்போகுது இன்றைக்கி. இது வரைக்கும் நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த பார்ட்ஸும் பார்த்துருங்க. ஏன்னா அதனுடைய பிளேலிஸ்ட்டு இங்கே மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதனுடைய கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூஸாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கான்செப்ட்ஸ் இருக்கும், கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நம்ம டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, வீடியோக்கு ஒரு லைக்கிங் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகலாம். வேப்பர் ப்ரெஷர். எஸ்கண்ணா, வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு என்ன? இட் இஸ் நத்திங் பட் த ப்ரெஷர். இட் இஸ் அ pressure exerted by a wafer. Pressure exerted by a wafer on a liquid at an equilibrium. இதை தான் என்ன சொல்கிறாங்க? வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ வேஃபர். அப்போ ப்ரெஷர் ப்ரொடியூஸ்டு பை அ வேஃபர் எங்கே? ஒரு லிக்விடுடைய சர்ஃபேஸ் மேலே. எப்போ? அட் ஈக்லிபிரியமில் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு டெஃபினிஷன் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிராஸ்ப் பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். சரியா? ரைட். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னாக்கா, ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். சரியா? இந்த கண்டெய்னரில் அப் டு தட் இது வரைக்கும் சம் லிக்விட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? ரைட், எடுத்திருக்கேன். சரியா? இதோட லிக்விட் பார்ட்டிக்கல் உள்ளே இருக்குது. இந்த லிக்விட் பார்ட்டிக்கல் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ இது ஒரு லிக்விட் பார்ட்டிக்கல், இது ஒரு லிக்விட் பார்ட்டிக்கல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? ரெண்டு லிக்விட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்குது. சரியா? ரைட். இப்போ இது வந்து பல்க் ஆஃப் த சொல்யூஷனில், அதாவது லிக்விட் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. சரியா? ரைட். லிக்விட் ஃபேஸ்க்குள்ளே இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸை நான் அசியூம் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா, தே ஹாவ் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கும். 1 டைரக்ஷன், 2nd டைரக்ஷன், 3rd டைரக்ஷன், 4th டைரக்ஷன், 5, 6, 7, 8. அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறதுக்கான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? எல்லா டைரக்ஷன்லையும், ஆல் த 8 directions that particle can move very easily without any restriction. ஸோ இப்படி தான் இதை பார்ட்டிக்கல் 1ன்னோ இதை பார்ட்டிக்கல் 2ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? ரைட். அப்போ பார்ட்டிக்கல் 1 சொல்யூஷன்ல இருந்து கீழே செட்டில் ஆகாமல் யார் காப்பாற்றுறாருன்னா பார்ட்டிக்கல் 2 காப்பாற்றுறாரு. பார்ட்டிக்கல் 2 கீழே சொல்யூஷனில் செட்டில் ஆகாமல், அதாவது ப்ரிசிபிடேட்டாக செட்டில் ஆகாமல் யார் காப்பாற்றுறாருன்னா பார்ட்டிக்கல் 1 காப்பாற்றுறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a balanced, நல்லா கவனிக்கணும், பேலன்ஸ்டு FOA ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேர். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேர். புரியுதா? அப்போ இது வந்து பல்க் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ இங்கே யார் இருப்பாங்க? இட் இஸ் சர்ஃபேஸ். அப்போ சர்ஃபேஸில் இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி பல்க்லேயும் இருக்குது. அப்போ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை நான் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், இப்போ சர்ஃபேஸில் இப்படி தானே பார்ட்டிகல்ஸ் இருக்கும். கரெக்டாக? சர்ஃபேஸில் ஆப்வியஸ்லி இப்படி தான் இருக்க போகுது பார்ட்டிகல்ஸ். கரெக்டாகண்ணா? சர்ஃபேஸில் த பார்ட்டிகல்ஸ் மஸ்ட் பி லைக் திஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? சர்ஃபேஸில் இந்த மாதிரி போய் ஒட்டி இருக்கும் பார்ட்டிகல்ஸ். இது புரியுது இல்லையா? கவனிங்க, அடுத்து பாருங்கள். ஸோ இப்படி பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது, மேலெல்லாம் எதுவும் இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ கிட்டத்தட்ட இந்த டைரக்ஷன்ஸில் மட்டும்தான் அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? புரியுதா? அப்போது நீங்கள் இதோடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது? ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்.
எதுக்கு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்? சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு தே ஹாவ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். புரியுதா? அப்போ நார்மல் பல்க் ஆஃப் த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு வி ஹாவ் அ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதுவே சர்ஃபேஸில் அதே மாலிகுல் ப்ரெசண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாலிகுலுக்கு எப்படி இருக்கும்? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரைட். இப்போ ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ண என்ன ஆகும்? பல்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் எனர்ஜியை கெயின் பண்ணி என்ன ஆகும்? சர்ஃபேஸ்க்கு போகும். சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் என்ன ஆகும்? இட் ஸ்டார்டட் எவாப்ரேட்டிங். கிளியரா? அப்போ ஸ்டார்ட் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்போ இங்கே ஜென்ரேட் ஆகிற ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷரா சார் அப்படின்னா இப்போ இங்கே வேப்பர் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுமா? ஆகாது. ஏங்கண்ணா? ஏன்னா we are using that as a ஓப்பன் கண்டெய்னர். கண்டெய்னர் எப்படி இருக்கு? க்ளோஸ்டாக இருக்கா ஓப்பனாக இருக்கா? மூடி போடாமல் ஓப்பனாக இருக்குது. அப்போ ஓப்பனாக இருக்குன்னா வரக்கூடிய வேப்பர்ஸ் எல்லாம் எங்கே போயிடும்? எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போய்கிட்டே இருக்கும். புரியுதா? தெர் இஸ் நோ ப்ரெஷர் வில் பி ஜென்ரேட்டட். அப்போ வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் எங்கே தான் படிக்க முடியும்? ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் க்ளோஸ்டு கண்டெய்னர். க்ளோஸ்டு கண்டெய்னரில் மட்டும்தான் இந்த வேப்பர் ப்ரெஷர் கான்செப்டை நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுதா? பாருங்கள், அதே மாதிரி எடுத்துக்கிறேன். அதே செட்டப் அப்படியே, ஒரு சேஞ்ச் இல்லை. சரியா? அதே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஸ் யூஷுவல் அப்படியே. பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? தெர் இஸ் ஒரு லிட்டை போட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கோ. பாருங்க, ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுதாங்கண்ணா? ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நவ் இட் இஸ் பிகமிங் அ க்ளோஸ்டு கண்டெய்னர். இப்போ இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் என்ன இருக்கும்? நமக்கு வேப்பர் ப்ரெஷர்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. புரியுதா? எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போது இங்கேருந்து வேவர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதாவது நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும்? இங்கே வேவர்ஸ் ஜென்ரேட் ஆகும். இதை 3 ஸ்டேஜஸாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? 3 ஸ்டேஜஸாக கொடுக்குறாங்க. ஓகே, 3 ஸ்டேஜாக கொடுக்குறாங்க. என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே யாருக்கு? இந்த க்ளோஸ்டு கண்டெய்னருக்கு தான். சரியா? க்ளோஸ்டு கண்டெய்னரில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால் இனிஷியல் ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜ். எஸ், இனிஷியல் ஸ்டேஜ்னா என்ன கண்ண அர்த்தம்? அதாவது இப்போ தான் நீங்கள் இங்கேருந்து ஹீட் பண்ணுறீங்க. கரெக்டாக? இங்கேருந்து நீங்கள் உள்ளேருந்து ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது வேஃபர்ஸ் ஜென்ரேட் ஆகும். வேஃபர்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும் வேஃபர் ஃபேஸில். கரெக்டாக? அப்போது இங்கே இருக்கிறதுக்கு பேர் லிக்விட் ஃபேஸு, மேலே இருக்கிறதுக்கு பேர் வேப்பர் ஃபேஸு. புரியுதா? இது லிக்விட் ஃபேஸு, அது வேப்பர் ஃபேஸ். புரியுதுங்களா? இப்போ நான் வேப்பர் ஃபேஸில் என்ன கிடைக்குது? வேஃபர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேஃபரிங் இருக்காது. அப்போ நான் ஹீட் பண்ண என்னது? ஃபஸ்ட்டு வேஃபர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ எவாப்ரேஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதை தான் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் is greater than that of rate of condensation. கண்டென்சேஷனே இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்காது. ஏன்னா இனிஷியல் ஸ்டெப்பில் எவாப்ரேஷன் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது கண்ணா. இனிஷியல் ஸ்டேஜில் என்ன இருக்காது? இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ நான் ஹீட் பண்ண ஃபஸ்ட்டு வேஃபர் ஜென்ரேட் ஆகிறது தான் இங்கே வேலை. அப்போ இங்கே ஃபுல்லாக வேஃபர்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்லிங் அப் ஆஃப் வேப்பர்ஸ். அதனால தான் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் குட் பி ஹையர் when compared to rate of condensation. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் இன்டர்மீடியேட் ஸ்டேஜ். இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? அதாவது ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் கம்மியாயிடும், ஆனால் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் அதிகமாகிடும் கண்ணா. எப்படி பாருங்களேன், இப்போ நிறைய வேஃபர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. வேஃபர்ஸ் ப்ரொடியூஸ் இங்கே ஃபுல்லாக வேஃபர் ஆகிடுமா? ஃபுல்லாக வேஃபர்ஸ் ஆகிடும். அப்போ வேஃபர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்பைன் ஆகிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மோர் அமௌண்ட் ஆஃப் வேஃபர்ஸ்
அக்கமுலேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் அட்டைன்ஸ் அ சேச்சுரேட்டட் ஸ்டேட். கரெக்டாக? இப்போ ஒரு பிரியாணி கடைக்கு போகிறீங்க, ஒரு பிளேட்டு பிரியாணி தான் உங்களால் சாப்பிட முடியும். புரியுதா? ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு வர்றது நல்லது. 2வது பிளேட் சாப்பிட்றீங்க, 3வது பிளேட் சாப்பிட்றீங்க, 4வது பிளேட் சாப்பிட்றீங்க, 5வது பிளேட் போகும்போது போதும்னு நீங்களே சொல்லிடுவீங்க. கரெக்டாக? என்ன காரணம்? ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் உங்களுடைய வயிற்றில் அக்கமடேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மேக்ஸிமம் ஸ்டேஜ். அதே மாதிரி தான் அந்த ஸ்பேஸில், இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் எவ்வளோ வேஃபர் பார்ட்டிகல்ஸாக அக்கமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அது அக்கமடேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ணிடும், அந்த வேஃபர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து லிக்விட் ட்ராப்லெட்டாக, அதாவது கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லைக்கண்ணா, தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, சரியா? சும்மா சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கிறீங்க, ஓப்பன் பண்ண பாத்திரத்தில் கொதிக்க வைக்கிறீங்க, சரியா? கொதிச்சிட்ருக்கு, தண்ணி மேலே ஆவியாக போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இடையில ஒரு மூடியை போட்டிங்கன்னா என்னாகும்? மூடியோட அடிப்பகுதியில் என்ன இருக்கும்? தண்ணியெலாம் ஒட்டியிருக்கும். அந்த ஆவியெல்லாம் பட்டு வேஃபர்ஸ் எல்லாம் என்னாகும்? சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டைன் பண்ணி லிக்விட் ட்ராப்லெட்ஸாக மேலே ஒட்டியிருக்கும், மூடியினுடைய அடிப்பகுதியில் ஒட்டியிருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும், சரியா? அப்போ இங்கே என்னாகும்? இந்த போகக்கூடிய வேஃபர்ஸ் எல்லாம் இந்த மூடியோட அடிப்பகுதியில் பட்டு என்னாகும்? லிக்விட் ட்ராப்லெட்ஸாக கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை விட ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை விட ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் அதிகம் இன்டர்மீடியட் ஸ்டேஜில். புரியுதா? ரைட். 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ். ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ். எஸ், ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் என்ன? ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் which must be equal to rate of condensation. rate of evaporation rate of condensation ஈக்குவலாக இருக்கும் அங்கண்ணா. அதாவது பாருங்களேன், இப்போ இங்கேருந்து 1 2 3 4 பார்ட்டிக்கல் மேலே போயிருக்குன்னா அதே மாதிரி அங்கேருந்து 1 2 3 4 பார்ட்டிக்கல் கீழே வந்திருக்கும். புரியுதா? நான் பார்ட்டிக்கலுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ, நல்லா கவனிக்கணும். ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் 10 பார்ட்டிக்கல் எவாப்ரேட் ஆகுதுன்னா அதே 10 பார்ட்டிக்கல் கண்டென்ஸ் ஆகணும். புரியுதா? அப்போ 10 பார்ட்டிக்கல் எவாப்ரேஷனும் 10 பார்ட்டிக்கல் கண்டென்சேஷனும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ, நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் எவாப்ரேட்டட், நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் கண்டென்ஸ்ட் should be equal அப்படின்னா அந்த டைமில் இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த ப்ரெஷருக்கு தான் பேர் என்ன? வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றாங்க. அப்போ இந்த டைமில் இந்த ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கண்டென்சேஷனுங்கிற ஸ்டேஜில், ஓகேயா, அங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷருக்கு தான் பேர் என்ன? வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. புரியுதா? வெரி சிம்பிள். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் அட் ஈக்லிபிரியம் ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன் புரியுதான்னு பாருங்கள். அப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது pressure exerted by a wafer, yes, pressure produced by a wafer on a liquid surface, yes, இந்த liquid surface மேலே. கரெக்டா? எப்போ? at an ஈக்லிபிரியம். இப்போ இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த ப்ரெஷர் தான் என்னது? வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் புரியுதுங்களா? வெரி சிம்பிள். இது புரியுதான்னு பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது வேப்பர் ப்ரெஷரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபேக்டர்ஸ் affecting வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இட் would be டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அப்போது ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆகிட்டு இருக்குங்கண்ணா? இட் வில் கெட் இன்க்ரீசஸ். புரியுதா? அப்போ நீங்கள் இங்கே ஹீட் பண்ண கவனிங்க, இங்கே இடத்துல ஹீட் பண்ண என்ன ஆகிட்டு இருக்கோம்? மோர் வேப்பர்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ மோர் வேப்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். கிளியரா? மோர் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆக என்ன ஆகிட்டு இருக்கோம்? வேப்பர் ப்ரெஷர் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீசஸ் அப்படின்றோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அமௌண்ட் ஆஃப் வேப்பர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? that obviously increases the vapor pressure production. ஓகே, அப்போ வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகுது, டெம்பரேச்சர் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக டிசைட் பண்ணுது அப்படின்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்குண்ணா.
ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய கெமிக்கல் நேச்சரை பொறுத்து மாறலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய கெமிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மேபி அந்த லிக்விட் வந்து ஒரு வாலடைல் லிக்விடாக இருக்கலாம், ஒரு வாலடைல் லிக்விடாக இருக்கலாம், அல்லது ஒரு நான் வாலடைல் லிக்விடாக கூட இருக்கலாம், நான் வாலடைல் லிக்விடாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஸ்டேஜ் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேப்பர் ப்ரெஷர் மாறும் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னரில் 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் வாட் ஐ ஹவ் டேக்கன் அப்படின்னா வாட்டர் எடுத்திருக்கேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் என்ன எடுத்திருக்கேன், வாட்டர் எடுத்திருக்கேன். சரியா, இதில் வாட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் பெட்ரோல். ஒரு இதில் வாட்டர், ஒரு இதில் பெட்ரோல் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே H2O எடுத்திருக்கேன், இங்கே பெட்ரோல் எடுத்திருக்கேன். புரியுதா? ரைட். இப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஆல்மோஸ்ட் நான் வாலடைல் தான். சரியா, ஆல்மோஸ்ட் நான் வாலடைல் தான் ரூம் டெம்பரேச்சரில். பட் பெட்ரோல் இட்ஸ் அ வாலடைல் லிக்விட். அப்போனா என்ன அர்த்தம், பெட்ரோலை இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸில் 100 ml வாட்டரு 100 ml பெட்ரோல் ரெண்டையும் ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு 10 நிமிஷம் வச்சிடுறீங்க சார், அட்மாஸ்பியரில் வச்சிடுறீங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சுத்தமாக இருக்காது. ஏன்னா எல்லாமே எவாப்ரேட் ஆகிருக்கும். ஏன்னா அதோட நேச்சரே வாலடைல், ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. அதனுடைய கெமிக்கல் நேச்சரே அப்படி தான். புரியுதா? அப்போனா அதனால் என்னது, வாலடைல் ஆகுதுனால ஈஸியாக எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடுது. புரியுதா? கவனிங்க. அப்போது இங்கே பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பாய்லிங் பாயிண்ட் என்ன, இட் இஸ் அ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எனி லிக்விட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 atmospheric ப்ரெஷர். எப்போ ஒரு லிக்விட்னுடைய எந்த ஒரு லிக்விட்னுடைய வேப்பர் ப்ரெஷரும் எப்போ 1 atmospheric ப்ரெஷரை ரீச் பண்ணுதோ, எப்போ 1 atmospheric ப்ரெஷரை ரீச் பண்ணுதோ அப்போ அந்த லிக்விட் பாயில் ஆகுன்றாங்க. சரியா? ரைட். அப்போது இங்கே பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சர் தான். ஓகேயா? அட் RT ரூம் டெம்பரேச்சரில் தான் இதை பேசுகிறோம். புரியுதா? கவனிங்க. அப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய வேப்பர்ஸ் ஜென்ரேட் ஆகாது. ஆனால் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நிறைய வேப்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அது வாலடைல் இல்லையா, தானாகவே ஆவியாகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அப்போ இது என்ன பண்ணிடும், குயிக்காக 1 atmospheric ப்ரெஷரை ரீச் பண்ணிடும். ஆனால் வாட்டர் 1 atmospheric ப்ரெஷர் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன தேவைப்படுது, தானாக ரீச் ஆகாது, நீங்கள் ஹீட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஹீட் பண்ணால் தான் வாட்டர் பாயில் ஆகும். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது தான் அதோட வேப்பர்ஸ் 1 atmospheric ப்ரெஷருக்கே போகும். ஆனால் பெட்ரோலுக்கு அப்படி கிடையாது. குயிக்காக வேப்பர்ஸாக ஜென்ரேட் பண்ணிடும், சீக்கிரமே அந்த 1 atmospheric ப்ரெஷரை அட்டைன் பண்ணிடும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் இங்கே அதிகம், அதனால பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இங்கே வேப்பர் ப்ரெஷர் கம்மி, அதனால பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். சார் எப்படி சார் வேப்பர் ப்ரெஷருக்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்? எஸ், பாயிலிங் பாயிண்ட் விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேப்பர் ப்ரெஷர். புரியுதா? ஏன்னு பார்க்கலாம். சரியா? பாயிலிங் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் சிம்பிளாக ஒரு லிக்விட் எடுத்துக்கிறேன். நான் ஏன்னு ஒரு லிக்விட் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த லிக்விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து 0.5 atmospheric ப்ரெஷர்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த லிக்விட் பாயில் ஆகணும்னா எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு போகணும், இட் ஹாஸ் டு ரீச் 1 atm. அப்போ எந்த ஒரு லிக்விடுமே 1 atmக்கு போனால் தான் பாயில் ஆகும். புரியுதா? இப்போ இதை 0.5லேருந்து 1க்கு கொண்டு போகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி ரெக்கையர்டு ஒரு 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அதே மாதிரி லிக்விட் பி எடுத்திருக்கேன். இங்கே பின்னு ஒரு லிக்விட் எடுத்திருக்கேன். இதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து 0.3 atmospheric ப்ரெஷர்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட். இப்போ இதுவும் எங்கே போகணும், it has to reach 1 atmospheric pressure. இதுவும் எங்கே போகணும், 1 atmospheric pressure ரீச் பண்ணணும் அப்படின்றாங்க.
புரியுதா? 1 atmospheric pressure it has to reach. அப்போது இங்கே 0.3லேருந்து 1க்கு போகணுன்னா 100 விட அதிகமாக கொடுக்கணுமா கம்மியாக கொடுக்கணுமா? 0.5லேருந்து 1க்கு போகிறதுக்கே 100 டிகிரி செல்சியஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ 0.3னா அப்போ ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 0.5 0.7 அட்மாஸ்பியர் வந்துடுது. இங்கே 0.3லேருந்து 1க்கு போகணும்ல, அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 120 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட். மூணாவது சீன்னு ஒரு லிக்விட், இதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து 0.7 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்குது. புரியுதா? இப்போ இதுவும் என்ன ஆகணும், பாயில் பண்ணணும்னா இட் ஹாஸ் டு ரீச் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? வெறும் 0.3 தான். அப்ராக்சிமேட்லி ஒரு 60 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். சரியா? கவனிங்க. அப்போது வேப்பர் ப்ரெஷர் 0.5லேருந்து 0.3 போகும்போது குறையும் போது பாயிலிங் பாயிண்ட் என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதாகண்ணா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், வேப்பர் ப்ரெஷர் 0.5லேருந்து 0.7 போனால் பாயிலிங் பாயிண்ட் 100லேருந்து 60 ஆகிடுது. அப்போ வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும் போது பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக தானே செய்யுது. அப்போ அதனால தான் என்னது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஈச் அதர். பாயிலிங் பாயிண்ட் விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கண்ணா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரியுதா? இது புரியுதான்னு பாருங்கள். அப்போ வேப்பர் ப்ரெஷர் பாயிலிங் பாயிண்ட் ரெண்டுமே எப்படி? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட். கிளியரா? ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட். ஓகேயா? இப்போ இது பார்த்தது என்ன பார்த்துருக்கோம்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் பார்த்துருக்கோம். கரெக்டா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? வாட் இட் இஸ் கால்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். கவனிங்க, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ சொல்யூஷன். சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன், அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். எஸ் கண்ணா, உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வரணும்? இட் மஸ்ட் டு ஹேவிங் பை சொல்யூட் இருக்கணும், சொல்யூட் இருக்கணும், அதோடு என்ன இருக்கணும்? ஒரு சால்வெண்ட்டும் இருக்கணும். கரெக்டா? அப்போது சொல்யூட்டை பொறுத்த வரைக்கும், இங்கே சொல்யூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம்னா எய்தர் நான் வாலடைல் சொல்யூட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சொல்யூட்டும் எப்படி இருக்கலாம்? வாலடைல் சொல்யூட்டாக இருக்கலாம் கண்ணா. புரியுதா? அப்போ சொல்யூட் வாலடைலாக இருக்கலாம், நான் வாலடைலாகவும் இருக்கலாம். புரியுதா? அப்போ சொல்யூட் வாலடைல் ஆர் நான் வாலடைல் ரெண்டு கேஸ்லையுமே அவைலபிளாக இருக்கலாம். புரியுதா? அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன்னா மினிமம் 2 காம்பனன்ட் தேவைப்படும். ஒன் ஆஃப் த காம்பனன்ட் என்னது? சால்வெண்ட்டு, இன்னொன்று சொல்யூட்டு. கவனிங்க, இப்போ இது வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். அந்த பீக்கரில் வாட் ஐ ஹாவ் டேக்கன் த சம் லிக்விட்ஸ். ஓகேயா? ரைட். அதே மாதிரி இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹாவ் டேக்கன் ஓகே இப்படி எடுத்திருக்கேன். கண்டெய்னர் எடுத்திருக்கேன், 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஓகேயா? ரைட். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டேக்கன் அ சால்வெண்ட். நல்லா கவனிக்கணும், இதோட சால்வெண்ட் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ வாட் ஐ ஹாவ் டேக்கன் அ சால்வெண்ட். அப் டு தட் ஐ ஹாவ் டேக்கன் அ சால்வெண்ட் எடுத்திருக்கேன் கண்ணா. சரியா? இது சால்வெண்ட். இதே கேஸில் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹாவ் டேக்கன் அ சொல்யூட். இது அதோட சொல்யூட் எடுத்திருக்கேன். புரியுதா? ஒன்று சால்வெண்ட்டு, இன்னொன்று சொல்யூட். புரியுதா? கவனிங்க, இப்போ சால்வெண்ட் வந்து லிக்விட் ஃபேஸில் இருக்குது. சரியா? சொல்யூட்டும் லிக்விட் ஃபேஸில் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டுமே வாலடைல். எப்படி பார்க்குறோம்? ரெண்டுமே வாலடைல். அப்போ காம்பனன்ட் 1 இது காம்பனன்ட் 2 இது. புரியுதா? காம்பனன்ட் 1 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா சால்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். காம்பனன்ட் 2 என்ன எடுத்துக்கிறேன்னா சொல்யூட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? காம்பனன்ட் 1 சால்வெண்ட்டு, காம்பனன்ட் 2 சொல்யூட். ரெண்டுமே எப்படி இருக்கு? பியூரா இருக்கு. 100% இங்கே சால்வெண்ட் மட்டும்தான், 100% இங்கே சொல்யூட் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. புரியுதா? ரைட்.
அப்போ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிறது என்ன ஃபேஸு, இட் ஷுட் பி அ லிக்விட் ஃபேஸ். அப்போ இந்த சைட்லேயும் சொல்யூஷனுக்கும் அதான் இருக்கும். இங்கே லிக்விட் ஃபேஸ் இருக்கும், இங்கே இருக்கிறது வேப்பர் ஃபேஸ், இங்கே இருக்கிறது வேப்பர் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? ரைட், கவனிங்க. அப்போ இங்கே சொல்யூஷனில் என்ன இருக்கும், சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ரைஸ் பாருங்கள். அப்போ இங்கே சொல்யூஷன் உள்ளே எடுத்துருப்பாங்க. சொல்யூஷனில் என்னென்ன இருக்கும், as you know that solvent plus solute, சால்வெண்ட்டும் இருக்கும் சொல்யூட்டும் இருக்கும். புரியுதா? அப்போ சால்வெண்ட் இருக்குது, உள்ள சொல்யூட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஐ வில் பி கெட்டிங் அ சொல்யூஷன். அப்போ இங்கே இருக்கிற இந்த சென்டரில் இருக்கிற பீகர் யார், இட் இஸ் ஃபார் சொல்யூஷன். கண்ணா புரியுதா? இது சொல்யூஷனுக்கான பிக்சரல் ரெப்ரசன்டேஷன். இது புரியுதான்னு பாருங்கள், இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்கள். இப்போ சால்வெண்ட் ஒன்று எடுத்திருக்கோம் இல்லையா, பியோர் சால்வெண்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போது பியோர் சால்வெண்ட் அதாவது சால்வெண்ட் மட்டும் தனியாக 100%, இங்கே அவர் மட்டும்தான் இருக்கார், யாருமே இல்லை. இங்கே 100% சொல்யூட் மட்டும்தான் இருக்கார். புரியுதா? அப்போ சால்வெண்ட் மட்டும் தனியாக இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா P1 அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்ன P1? 1ங்கிறது சால்வெண்ட், 2ங்கிறது சொல்யூட். ஓகேயா? அப்போ 100% சால்வெண்ட் மட்டும் தனியாக இருக்கும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷருக்கு பேர் என்ன, P1. தட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட். சால்வெண்ட்டோட 100% சால்வெண்ட் மட்டும் தனியாக இருக்கும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் என்னது, P1 கொடுக்குறாங்க. புரியுதா? இதே இடத்துல சொல்யூட் மட்டும் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேப்பர் ப்ரெஷருக்கு பேர் என்ன, இட் இஸ் கால் P2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏன் P2? ஏன்னா சொல்யூட்னா காம்பனன்ட் 2ன்னு சொல்லியிருக்கோம், 100% அவர் மட்டும் தனியாக இருக்கார், அப்போ அவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷருக்கு பேர் என்ன, P2 அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்ணா புரியுதா? வெரி சிம்பிள். இது புரியுதான்னு பாருங்கள். ஓகேயா? அப்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனில் சென்டர் பீக்கரில் எடுத்திருக்கோம். இந்த சென்டர் பீக்கரில் சொல்யூஷன் இருக்கும்போது என்னென்ன வந்துடும், காம்பனன்ட் 1 இருக்கும், காம்பனன்ட் 2 இருக்கும். அப்போ அதை தான் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். காம்பனன்ட் 1 கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, காம்பனன்ட் 2 மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்குது உங்களுக்கு, சொல்யூஷன் கிடைச்சிரும். அப்போது மோல் ஃப்ராக்ஷனுங்கிற டேர்மு வந்துடும். இல்லை புரியுதா? இப்போது ஓவரால் அதாவது இப்போ காம்பனன்ட் 1 எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ x1 வேணால் என்ன பண்ணுவீங்க, மோல்ஸ் ஆஃப் காம்பனன்ட் 1 பை மோல்ஸ் ஆஃப் காம்பனன்ட் 1 ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் காம்பனன்ட் 2 எடுப்பீங்களா? அதான மோல் ஃப்ராக்ஷன். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அதான் x1க்கான ஃபார்முலா. x2க்கான ஃபார்முலானா n2 பை n1 ப்ளஸ் n2ன்னு எடுப்பீங்க. எனிவே மோல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டோ சொல்யூட்டோ இருக்கும்போது சொல்யூஷனில் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு சொல்கிறது தான் மோல் ஃப்ராக்ஷன். புரியுதா? சொல்யூஷனில் x1ன்னா என்ன அர்த்தம், மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் எவ்வளோ இருக்குது மொத்த சொல்யூஷனில், மொத்த சொல்யூஷனுடைய மோல்ஸில் காம்பனண்ட் 1னுடைய மோல்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது தான் மோல் ஃப்ராக்ஷன். புரியுதா? ரைட். இப்போது அப்போ இங்கே சால்வெண்ட்டும் இருக்கும் சொல்யூட்டும் இருக்கும். கரெக்டாக? இப்போ இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர், அதாவது எவ்வளோ மோல் ஃப்ராக்ஷன் இருக்கோ, காம்பனன்ட் 1 அந்த மிக்சரில் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான ப்ரெஷர் தான் மேலே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் P1ன்னு வச்சுக்கிறாங்க. பேர் என்ன, P1. அப்போது சால்வெண்ட் தனியாக இருக்கும்போது அது ஜென்ரேட் பண்ண ப்ரெஷருக்கு பேர் P1 எடுத்தோம். அதுவே சொல்யூஷனில் இருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் P1. கிளியரா? அது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன, P1 அப்படின்னு எடுத்துருக்கோம். புரியுதா? இதுவே சொல்யூட் தனியாக இருக்கும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் P2 எடுத்தோம். ஆனால் அது சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் என்ன, P2. புரியுதா? அப்போ P1 ப்ளஸ் P2 இதுதான் என்ன சொல்ல வருது, P டோட்டல். அப்போ ப்ரெஷர் டோட்டலுக்கான ஃபார்முலா எப்படி கொடுக்கலாம், P1 ப்ளஸ் P2 அப்படின்னு கொடுக்கலாம். கண்ணா ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 அப்படின்னு கொடுக்கலாம். இது புரியுதான்னு பாருங்கள். ஓகேயா? வெரி சிம்பிள். ஜஸ்ட் டேக் அ மினிட் டு செக். ஸோ சால்வெண்ட் தனியாக இருக்கும்போது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷராக P1.
சொல்யூட் தனியாக இருக்கும்போது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷரை P2 நாட். சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சொல்யூஷனில் இருக்கும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெஸ்பெக்டிவ் ப்ரெஷர்ஸை P1 அண்ட் P2 அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? P1 அண்ட் P2 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு P1 நாட் அப்படின்னு என்னக்குன்னா P1 நாட் அப்படின்னு என்னது? இட் இஸ் அ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட். பியோர் சால்வெண்ட்னுடைய வேப்பர் ப்ரெஷர். அப்போ வாட் அபவுட் P2 நாட்? இட் இஸ் அ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சொல்யூட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றாங்க. அதே மாதிரி P1, வாட் இஸ் P1? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். இங்கே பியோர் சால்வெண்ட்ல சால்வெண்ட் இன் சொல்யூஷனில் சால்வெண்ட் ப்ரெசண்டாக இருக்கும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் என்ன? P1 அப்படின்றாங்க. அப்போ வாட் இஸ் P2? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் இன் சொல்யூஷனில் இருக்கும்போது சொல்யூட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் P2 அப்படின்றாங்கண்ணா. புரியுதா? அப்போ உங்களுக்கு தெரியும் P1 is directly proportional to what? X1 mole fraction of the component. அப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எவ்வளோ மோல் ஃப்ராக்ஷன் இருக்கோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான வேப்பர் ப்ரெஷர் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? X1க்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் அங்கே மேலே ஜென்ரேட் ஆகும். X2 எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் தான் P2 ஜென்ரேட் ஆகும். அப்போ ஒன்னோட ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் அப்படின்றாங்க. புரியுதா? அப்போ as we know that P1 which is directly proportional to X1. கரெக்டா? அப்போ இது எப்படி எழுதலாம்? P1 that is equal to proportionality constant K கொடுத்து X1 எடுத்துக்கலாம். You take this as equation 1. clear ஆகனா? அப்போ as we know that X1 plus X2 mole fraction உடைய addition always equal to 1 தானே? மோல் ஃப்ராக்ஷனுடைய அடிஷன் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 தானே? இப்போ X1க்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ X2 ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகிடும்? இட் மஸ்ட் பி 0. ஏன்னா டோட்டல் 1, இது 1னா இது கண்டிப்பாக என்ன 0 தானே? கிளியரா? டோட்டல் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1க்குன்னா இப்போ X1 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ X2 டோட்டல் ஷுட் பி 1. அப்போ X2 மஸ்ட் பி 0. கரெக்டா? இது புரியுதா? அப்போ என்ன எடுத்துக்கிறேன்? X1க்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன்? 1ன்னு எடுத்துக்கிறேங்கண்ணா. அப்போ when I am substituting X1 is equal to 1 அப்படின்னா அதே மாதிரி X2 that is equal to 0 அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P1 that is equal to K into 1ன்னு கிடைக்கும். புரியுதா? அப்போ K into 1ன்னா இப்போ X1 equal to 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே காம்பனன்ட் 1 மட்டும்தான் இருக்குது. X1 equal to 1ன்னு என்ன அர்த்தம்? மோல் ஃப்ராக்ஷன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்பனன்ட் 1 மட்டும் பியூராக இருக்குன்னு அர்த்தம். காம்பனன்ட் 2 அங்கே இல்லைன்னு அர்த்தம். காம்பனன்ட் 2 0ன்னா தட் இஸ் ஒன்லி பியூர் சால்வெண்ட் தானே? காம்பனன்ட் 1 தானே? புரியுதா? அப்போ அது X1 equal to 1ன்னு எடுத்தா இங்கே என்ன ஆகிடும்? P1 எப்படி எழுதலாம்? P1 நாட்னு எழுதலாம். P1 நாட் தட் இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு எழுதலாம். புரியுதான்னு பாருங்க. X1 1ன்னு எடுக்கிறதுனால இது 100% பியோர் சால்வெண்ட் மட்டும் அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் 1ன்னா 100% பியோர் காம்பனண்ட்டாக இருக்கும்போது அது கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் என்ன? P1 நாட். அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். சரியா? யூ டேக் திஸ் as equation 2. அப்போ சப்ஸ்டியூட் த 2 in 1. ஸோ 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P1 that is equal to instead of கேக் பதில் என்ன எடுக்கலாம்? P1 நாட் இன்டூ X1 அப்படின்னு எழுதலாங்கண்ணா. சரியா? இதே மாதிரி P2 that is equal to P2 நாட் இன்டூ X2. இதுதான் என்னது? Raoults law. Raoults law என்ன சொல்ல வருது? P total that is pressure total which is equal to P1 plus P2. அப்போ P1க்கு பதிலாக எப்படி எழுதலாம்? P1 நாட் இன்டூ X1 plus P2க்கு பதிலாக P2 நாட் இன்டூ X2 அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இதுதான் என்னது?
P டோட்டலுக்கான ஃபார்முலா கொடுக்குறாங்க. புரியுதான்னு பாருங்க. P டோட்டலுக்கான ஃபார்முலா இங்கே நம்ம 3 விதமான ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேயா? இப்போ இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் 2 ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ராப்ளம்ஸ்க்கு அங்கேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? யூ கேன் டேக் வி நோ தட் x1 ப்ளஸ் x2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 தானே. அப்போ x1 என்ன எழுதலாம்? 1 மைனஸ் x2 எழுதலாமா? கரெக்டா? அப்போது நான் இந்த P டோட்டல் ஃபார்முலாவில் P1 நாட் இன்டூ x1 ப்ளஸ் P2 நாட் இன்டூ x2ன்னு கொடுக்குறேன். கரெக்டா? இப்போ இந்த x1க்கு பதிலாக 1 மைனஸ் x2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ P1 நாட் இன்டூ 1 மைனஸ் x2 ப்ளஸ் P2 நாட் இன்டூ x2. அப்போ P1 நாட் மைனஸ் P1 நாட் இன்டூ x2 ப்ளஸ் P2 நாட் இன்டூ x2. x2 எல்லாம் காமனாக வெளியெடுங்க. அப்போ x2 காமனாக வெளியெடுத்திங்கன்னா என்ன வந்துடும்? இங்கே P2 நாட் மைனஸ் P1 நாட். அப்போ P2 நாட் மைனஸ் P1 நாட்டு ப்ளஸ் இந்த P1 நாட்டு which is equal to P total. கண்ணா இந்த ஃபார்முலாக்கும் மேலே இருக்கிற அந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு பாருங்கள். இங்கே x2 தெரிஞ்சால் போதும், we can calculate P total. இங்கே x1 x2 ரெண்டும் தெரிஞ்சால் தான் calculate பண்ண முடியும். புரியுதா? இந்த ஃபார்முலா இப்படி கொடுக்கலாம். இது புரியுதான்னு செக் பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா x2 which is equal to 1 minus x1 எடுத்து போடலாம். அப்போது இங்கே அதே P total which is equal to P1 naught into x1 plus P2 naught into x2. Instead of x2 க்கு பதிலா என்ன எழுதலாம்? P1 naught into x1 plus P2 naught into 1 minus x1 we can take. அப்போ P1 naught x1 plus P2 naught minus P2 naught into x1. அப்போ x1 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும்? P1 naught minus P2 naught plus P2 naught which is equal to P total. இது 4வது ஈக்குவேஷன். ஓகேயா? இது P டோட்டலுக்கான another ஈக்குவேஷன். புரியுதா? P டோட்டலுக்கான another ஈக்குவேஷன். அப்போது உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொஷின் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து either you are going to take this or this அப்படிங்கிறது டிசைட் ஆகும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா. வெரி வெரி சிம்பிள். ஓகேயா? இது புரியுதான்னு பாருங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். P டோட்டலுக்கான ஃபார்முலா. அப்போ வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அது பேஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். புரியுதான்னு பாருங்க. எஸ் ப்ளீஸ் செக் இட் டவுன். இது புரியுதான்னு செக் பண்ணுங்க. புரியுதா? அடுத்தது பாருங்க. இப்போ இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, அதாவது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் CHCl3 அண்ட் ஆல்சோ CH2Cl2 கொடுத்துட்றாங்க அட் 298 Kelvin ஆர் என்ன கொடுக்குறாங்கன்னா 200 and also 415 mm of Hg millimeter mercury ன்னு கொடுத்துட்டாங்க. calculate, நல்லா கவனிக்கணும், calculate vapor pressure of solution அப்படின்னு கொடுக்குறாங்க. vapor pressure of solution prepared by mixing 35.5 gram of CHCl3 and also 40 grams of CH2Cl2. clear? right. இப்படி கேட்குறாங்கண்ணா. சரியா? இப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேயா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கண்ணா. சரியா? அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போனா என்ன கேட்குறாங்க? தேர் ஆஸ்கிங் அபவுட் த பி டோட்டல் கேட்குறாங்க. அப்போ பி டோட்டலுக்கு ஃபார்முலா என்னக்கண்ணா? we know that P total
that is equal to P1 plus P2. அப்போ P1க்கு பதிலா எப்படி எழுதலாம்? P1 not into X1 எழுதலாம் plus P2 not into X2 அப்படின்னு எழுதலாமா? எஸ், கரெக்டா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் given P1 not கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 200. P2 not எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 415. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? mass of CHCl3 it is given as 35.5 grams. mass of CH2Cl2 it is given as 40 grams. அப்போ mass of the solutes கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ mass of the pure solute solvent கொடுத்துட்டாங்க. P1 not P2 not கொடுத்துட்டாங்க. You have to find out mole fraction. அப்போ x1 x2 கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் we can find out the P total. சிம்பிள். புரியுதா? சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூரா எதுவுமே இல்லை, அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் P1 நாட் P2 நாட்னு ரெஸ்பெக்டிவாக எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை P1 நாட்டுன்னும் இதை P2 நாட்டுன்னும் எடுத்துக்கிட்டோம். கிளியரா? ரைட். இப்போ ஃபார்முலா படி P1 நாட் இன்ட்டு X1 ப்ளஸ் P2 நாட் இன்ட்டு X2. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன வேணும்? ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப், அதாவது ஃபார்முலா படி P total வேணும். P total is equal to what? P1 நாட் அதாவது 200 into mole fraction of CHCl3. கரெக்டா? ப்ளஸ் 415 into mole fraction of CH2Cl2. இவ்வளோ தான் கண்ணா. சரியா? அப்போ எனக்கு P1 நாட் தெரியும், P2 நாட் தெரியும். அதாவது இதுதான் P1 நாட் இன்ட்டு X1 P2 நாட் இன்ட்டு X2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபார்முலா. புரியுதா? கிளியர் தானே? அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CHCl3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். CHCl3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CHCl3னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா என்னக்கண்ணா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனி காம்பனண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மோல்ஸ் ஆஃப் CHCl3 divided by total moles CHCl3 plus moles of CH2Cl2. That's it. அப்போ ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் CHCl3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ மோல்ஸ் ஆஃப் CHCl3 வேணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா? யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ஃபார்முலா ஃபார் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் CHCl3 எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காங்க? இட் இஸ் given as 35.5 கிராம். 35.5 கிராம் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் CHCl3 CHCl3 கார்பனுக்கு ஒரு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஒரு குளோரினுக்கு 35.5. இப்போ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 106.5 வருமா? 106.5. அப்போ 106, 109, 119.5ன்னு வருது. எவ்வளோ? 119.5 கிராம் பர் மோல். கிராம் கிராம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதோட வேல்யூ எவ்வளோன்னா 0.213 அப்ராக்சிமேட்லி. அப்போ மோல்ஸ் ஆஃப் CHCl3 எவ்வளவு? மோல்ஸ் ஆஃப் CHCl3 எவ்வளவு? 0.213. கிளியரா? இதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் CH2Cl2 ஃபைண்ட் அவுட் பண்ணும். மோல்ஸ் ஆஃப் CH2Cl2 you have to find out. மாஸ் பை மோலா மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் given as 40 கிராம்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்போ 40 divided by மோலார் மாஸ். அப்போ CH2Cl2 கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 2, இதுக்கு ஒரு 71. அப்போ 71, 75, 85. அப்போ 85 கிராம் பர் மோல். அப்போ கிராம் கிராம் கேன்சல் பண்ணிங்கன்னா 40/85 இஃப் யூ டேக் இட் அப்ராக்சிமேட்லி 0.47. சரியா? 0.47 அப்படின்னு கிடைக்குது. கண்ணா புரியுதா? அப்போது எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CHCl3 நான் கேல்குலேட் பண்ண முடியும். எப்படி? ஏன்னா மோல்ஸ் ஆஃப் CHCl3 தெரியும். எவ்வளோ? 0.21 டிவைடட் பை எவ்வளவு? again 0.21 plus 0.48. so அப்போ 0.21 by 0.69 approximately. சரியா? 69 approximately. இதை calculate பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 0.31 அப்படின்னு கிடைக்கும். 0.31 அப்படின்னு கிடைக்கும். அப்போ mole fraction of CHCl3 is what?
0.31. அப்போ mole fraction of CH2Cl2 எவ்வளவு? We know that. அதாவது mole fraction of CHCl3 plus mole fraction of CH2Cl2 always equal to 1 தானே. அப்போ இதோட வேல்யூ 0.31னா அப்போ 1 மைனஸ்னு இந்த வேல்யூ போட்டிங்கன்னா you'll get that. அப்போ 1 minus 0.31 if we take it 0.69. ஓகேயா, 0.69ங்கிறது தான் யாரோட வேல்யூ? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CH2Cl2 ஓட வேல்யூ. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CHCl3 தெரியும், CH2Cl2 தெரியும். ஆல்ரெடி P1 நாட் தெரியும், P2 நாட் தெரியும். now you can find out the P total. அப்போ pressure total which is equal to P1 நாட் எவ்வளவு? 200 into mole fraction எவ்வளவு? 0.31 plus 415 into 0.69. அவ்வளோதான் கண்ணா. கேல்குலேட் பண்ணால் you'll get the answer. அப்போ இதுக்கு வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 62ன்னு கிடைக்கும். கரெக்டா? 62 415 into 0.9 போடுங்க பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்ராக்சிமேட்லி அது எவ்வளோ வருதுன்னா 373.15ன்னு கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குதுன்னா 373.15 அப்படின்னு கிடைக்கும். 415 நாட் லைக் தட். ஒரே நிமிஷம், 373 வராதுல்ல. ஓகே, 1 minute. 415 into 0.69 ரைட். ஓகே ஓகே. ஸோ 415 into 0.69 அப்ராக்சிமேட்லி 286.35. இது 286 அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஓகே, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 286 plus 62 if you take it is around 348. சரியா? அப்போ ப்ரெஷர் டோட்டல் எவ்வளோக்குன்னா P total that is equal to 348 mm of Hg. என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அதே யூனிட்டில் அப்படியே எழுதி முடிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள். ப்ராப்ளம் புரியுதான்னு பாருங்க. வெரி வெரி சிம்பிள்க்கண்ணா, வெரி சிம்பிள். ஓகே, இது புரியுதான்னு பாருங்க. வெரி சிம்பிள். கிளியரா? ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.